இந்த உலகத்துல 8வது அதிசயம் என்ன தெரியுமா? என்னடா இது 7 அதிசயம் மட்டும் இருக்கிற இந்த உலகத்துல 8வது அதிசயம் என்னன்னு கேக்குறேன்னு பாக்குறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல 8வது அதிசயம் என்னன்னா ஒரு 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகுறது. குடுமா தேங்க்ஸ். டேய் என்னடா பண்ற? ஜூஸ் எட்ரா. மானத்தை வாங்காத, ஜூஸ் எடு. எல்லாரும் பாக்குறாங்க, ஜூஸ் எடு. ஜூஸ் எட்ரா. என்ன மாப்பிள்ள அப்படியே உறைஞ்சு போயிட்டீங்க? சாரிம்மா, சாரிங்க, சாரிப்பா. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், எந்த பொண்ணை பார்த்தாலுமே எனக்கு உடனே பிடிச்சிரும். டேய் என்னடா சொல்ற? அவன் சும்மா ஜோக்குக்காக சொல்றான். ஆமா ஜோக்கு தான். ஜோக்காமா? ஐயோ ஐயோ, எடுத்துக்கங்க. நல்ல வேளை அவங்களே சமாளிச்சிட்டாங்க. ஐயோ, நல்லா பேசுறாங்க. பையன் மாட்டிக்கிட்டான். நான் தரகர் சண்முகம். என் சர்வீஸ்ல இது வரைக்கும் 90 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறமா வீட்டுல போய் கேட்டு சொல்றேன், சொந்தக்காரங்க கிட்ட கேட்டு சொல்றேன். இந்த மாதிரி கூடி வர்றத கெடுக்கிற விஷயத்த நான் ஒரு நாள் அலோவ் பண்றது கிடையாது. இல்லங்க, எங்க குடும்பம் கொஞ்சம் பெருசு. இது எங்க அண்ணன் தம்பி கிட்ட ஒரு வார்த்தை. ஏங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி கிட்ட கேட்டுதான் 30 வயசு வரைக்கும் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாம வீட்டுல வச்சிருக்கீங்க. என்ன புசுக்குன்னு சொல்லிட்டாந்தாலும் இங்க பாருங்க, வள எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது, கரெக்டா? அம்மாடி, உனக்கு என்னம்மா, பையனை பிடிச்சிருக்கா? இதை விட ஒரு நல்ல பையனை நல்லா தேடி கண்டுபிடிக்க முடியாதுமா. பையனை பத்தி நான் நல்லா விசாரிச்சுட்டேன். டீ டோட்டலர், அக்மார் கேரக்டர். எதுவா இருந்தாலும் யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் சண்முக ஸ்டைல். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி மட்டும் பேசுங்க, புரியுதா? வேற எதை பத்தியும் பேசக்கூடாது, சரியா? சரிங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டாரு. கல்யாணத்தை எங்க மறுபடி நாங்க தாங்க பண்ணுவோம். அந்த வருஷத்தை நான் பாத்துக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. உட்காருங்க. என்ன ஜோக்? என்ன ஜோக்?
இல்லை ஏதோ ஒரு ஜோக்கு நினச்சி சிரிச்சிங்கல்ல, அது என்ன ஜோக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன், அதான். நான் ஒன்றும் ஜோக்க நினைச்சு சிரிக்கலையே. என்ன நான் ஒரு கவிதை சொல்லவா? கவிதையா? ம். நீங்க ஒரு அக்மார்க் 90s கிட்னு நிரூபிக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேட்போம். நீங்க பார்க்கறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி இருக்கீங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? இது ஆ, கவிதை இல்லைங்க, ஆ, கிரிஞ்சு. கிரிஞ்சா? நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆ, இந்நேரத்துக்கு உங்களை ஈவ் டீசிங் கேஸ்ன்னு சொல்லி உள்ள போட்டிருப்பேன். ஆ, ஏங்க என்னங்க சொல்றீங்க? அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நானே வாழ்க்கையில முதல்ல ஒரு பொண்ணு கூட ரூம்ல தனியா இருக்கேன். இப்படிலாம் பயமுடுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன் பாத்துங்க. ஓ, நீங்க அம்மா பையனா? ஆமா, ஏன்? இல்ல, ஆ, அம்மா பசங்களாம் ஆ. வரப்போற பொண்டாட்டிய நல்லா பாத்துப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான். ஏங்க நான் அம்மா பையனா இல்லைனாலும் உங்களை நான் நல்லா பார்த்துப்பேங்க. ஃபர்ஸ்ட் சாமியை வேண்டிப்போம். கடவுளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. Just put on a hand. ஏங்க, நம்ம மொட்டை மாடிக்கு போலாமா? மொட்டை மாடிக்கா? ம், எதுக்குங்க? இல்லைங்க, நான் உங்ககிட்ட நிறைய மனசு விட்டு பேசணும். ஆ, மொட்டை மாடிக்கு போனா சுத்தி ஃப்ரெஷ் ஏர் இருக்கும், எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும், அதான். ஏங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மொட்டை மாடிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்க்குறவங்களாம் நம்மளுக்கு வயசு பத்தலைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏங்க, ஃபர்ஸ்ட் நைட்னா ம். பெட்ரூம்ல தான் நடக்கணுமா என்ன? ஏன் மொட்டை மாடியில தான் நடக்கக்கூடாதா? என்னது? என்னது? ஐயோ கையும் உள்ள காலும் இல்லையே. எங்க 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 இங்க ஓகே வாங்க. வேண்டாங்க. ஓகே இல்லையா? அப்ப இங்க? ம்ஹும், வேண்டாம். அப்ப இந்த கார்னரு? ம்ஹும், வேண்டாங்க. வேணாமா? அப்ப இந்த டேங்க் மேல நல்லா காத்தோட்டமா இருக்கும். ஐயோ, எனக்கு ஹைட்னா பயங்க. ஹைட்னா பயமா? அப்ப நீங்களே ஒரு இடம் சொல்லுங்க, பாய போடுறோம், பாயிரும். ஓகேவா? எனக்கு அங்க ஓகேங்க. அங்கயா? ஏங்க அது ஒத்த சவருங்க, அங்க ஒரு மாதிரி சங்கடமா இருக்காது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அங்க வச்சு பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். பரவாயில்லையா? ஏங்க, ஆ. கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசலாம்னு சொல்ல வந்தேங்க. பேசணுமா? ஏங்க? இல்ல, என்னை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல, ஆ. அதான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசலாம்னு கூட்டு வந்தேன். ஏங்க நீங்க மனசாட்சி இல்ல, நீங்க மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. பேசுறது காலைல கூட பேசிக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டு காலையில பண்ண முடியாதுங்க, விடிஞ்சிரும். விடியட்டுமே. ஃபர்ஸ்ட் நைட்னா டேல நடக்கூடாதா என்ன? அப்ப இன்னைக்கு கிடையாதா? இருங்க வரேன். சரி, நீங்க டைரக்டர் சந்தீப் ரெட்டி பங்காவோட ஃபேனா? இல்லையே, யார் அது? ஏங்க அவரை தெரியாது? என் தலைவன் வேற ரகம். நீங்க அனிமல் படம்லாம் பார்த்தது இல்லையா? அந்த ஹீரோ ஹீரோயின் ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் நடத்திருப்பாங்க, அதுக்கு விதை அர்ஜுன் ரெட்டின்ற படத்துல போட்டது. புரியலையே. அர்ஜுன் ரெட்டி படத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோவும் ஹீரோயினும் மொட்டை மாடியில ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிப்பாங்க. அதான் நீங்க சந்தீப் ரெட்டி பங்காவோட ஃபேனான்னு கேட்டேன். ஏங்க நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. அச்சச்சோ, வெக்கப்படும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏங்க சொல்ல விடலாங்க, அதுக்குன்னு ஆளே வழிக்க விடுற அளவுக்குலாம் சொல்ல விடக்கூடாதுப்பா. அச்சச்சோ, கண்டுபிடிச்சிட்டாலே. சரி, ஆ,
கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் என்கிட்ட பேசவே இல்லை? என் நம்பர் கூட வாங்கல. ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா பேசுறீங்க. அதுவா, அது எனக்கு கொஞ்சம் வாய் அதிகங்க. நான் பேச ஆரம்பிச்சேன்னா மனசுல இருக்கிறத அப்படியே பேசிடுவேனா, அது பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, ஓடிடுவாங்க. நீங்கள் வேற ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதான் நான் பேசினா எங்கே ஓடிடுவீங்களோ பயந்து தான் உங்கள்கிட்ட பேசல. நான் அழகா இருக்கேனா? ஆமாங்க. கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்லாதீங்க. ஏங்க கதையெல்லாம் இல்லைங்க, நீங்கள் பேரழகி. என் கண்ணு வழியா பார்க்கறதுக்கு ரெக்கைய வானத்தில் கழட்டி வச்சுட்டு வந்த தேவதை மாதிரி இருக்கீங்க. ச்சே, கிரிஞ்சுங்க. கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸ். சரி, நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசவே இல்லை? தரகர் என்னை பற்றி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாரா? சொன்னார். அதனால தாங்க நான் பேசலை. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க தானாக வந்து சார் கிட்ட பேசுகிற அளவுக்கு சார் ஒன்றும் மைனர் மைனர் கினர் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நான் வேற என்னமோ நினச்சிக்கிட்டேன். சரிங்க, நம்ம பேசுனது போதும். அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் எடுக்கட்டுமா இல்லை நீங்கள் எடுக்கிறீங்களா? ஏங்க ஏங்க ஐயோ, தப்பா எதுவும் கேட்டுக்கோமா? கோவமா இருக்காங்க போலயே. ஏங்க என் மைண்டில் லைஃப்பை எப்படி ஆரம்பிக்கலான்னு நினச்சினோ அது உங்ககிட்ட அப்படி ஆரம்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள் லைஃப்பை எப்படி ஆரம்பிக்கலான்னு. நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. நான் என்னை பற்றி உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். உண்மையா? என்ன உண்மை? நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு மொட்டை மாடி கூட்டு வந்து பிளேடு போடும்போதே தெரியுமே நீங்கள் மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லைன்னு. ஏங்க அது இல்லைங்க, ஆ எனக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கம்லாம் இருக்கு. கெட்ட பழக்கமா? என்ன பழக்கம்? ஆக்சுவலி நான் கொஞ்சம் கெட்ட பொண்ணு. எனக்கு சரக்கடிச்சாதான் தூக்கம் வரும். அதனால டெய்லி ஒரு கோட்டர் அடிப்பேங்க. சரக்கு அடிப்பீங்களா? ஆமாங்க, அது சொல்றதுக்கு தான் நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நீங்கள் சும்மா ப்ராங்க் தானே பண்ணுறீங்க? உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா சரக்கு அடிக்கிற மாதிரியே தெரில. இல்லைங்க, நான் பார்க்கறதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமான் மாதிரி தான் இருப்பேன். ஆனா உண்மையாவே சரக்கடிப்பேங்க, சத்தியமா. அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். ஏங்க பொய் சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். யாருக்கிட்ட ஆகிறதுக்கு அப்பா இது மாதிரி இருந்துக்கிட்டு சரக்கு அடிப்பாங்களாம்? சரக்கு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், பொய்யே உங்களுக்கு சொல்ல தெரில. ஏங்க இங்க பாருங்க. ஐயோ சிச்சி, ஏங்க என்னங்க நீங்கள் அவ்வளோ நேரம் விட்டுட்டு இப்போ போய் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குங்க. அப்புறமா பார்த்துக்கலாம். அடச்சே, இங்க பாருங்க கொஞ்சம். ஏங்க நான் உண்மையாவே சரக்கடிப்பேங்க. நீங்க நான் குடிக்கிறத கண்ணால பார்த்தாதான் நான் சரக்கடிப்பேன்னு நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க. Cheers.
என்னால இப்போ நம்புறீங்களா நான் சரக்கு அடிப்பேன்னு? இல்லனா இன்னொரு கோட்டு சொல்லவா? போடி. நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அதனால உன்னை திட்டாம விடுறேன். என் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி உன்னை. டே ராம், என்ன பார்த்து டே 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 சொன்னியா? ஆமா நீ டீ போட்ட, நான் டே போட்டேன். பதிலுக்கு பதில், அவ்வளவுதான். ஒன்னு ஐயோ அடே நில்றா. எல்லாரும் சேர்த்து என் வாழ்க்கைய பாலுங்கிறத தள்ளி விட்டாளுங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவா? நானே குடிக்க மாட்டேன், யாராச்சும் குடிச்சிட்டு வந்து பக்கத்துல வந்து உட்காந்தா பேச மாட்டேன், எந்திரிச்சு போயிடுவேன். அப்பேற்பட்ட எனக்கு வாச்ச பொண்டாட்டி குடிகாரி குடிகாரி. யாரு? டேய் நான் தான்டா, மூடிட்டு வந்து தோற. வாடா, எப்படி நான் அடிக்கிறது? வாடா டேடா. கதவு திறக்க உனக்கு இவ்வளவு நேரமாடா? கெட்ட 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 இன்னும் கெட்ட 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 ஃப்ளோல எதுவும் கெட்ட வார்த்தை பேசுனியா? ஃப்ளோலலாம் பேசலடா, தெரிஞ்சுதான் பேசினேன். நான் சரக்கச்சா லிட்டில் பிட் கெட்ட வார்த்தை பேசுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏ ஆம்பளை பசங்க அழக்கூடாது. நான் வாழ்க்கையில கெட்ட வார்த்தையே பேசினதே இல்லை. ஸ்கூல் காலேஜ்ல யாராச்சும் என்ன கெட்ட வார்த்தையில திட்டினா டியூஷன் மிஸ் சாரு கிட்டலாம் போட்டு கொடுத்துருவேன். என்ன போய் என் பொண்டாட்டி என்ன கெட்ட வார்த்தையில திட்டா. கெட்ட வார்த்தை பேசாதவெல்லாம் ஒரு பையனே இல்லை. நான் மட்டும் பையனா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அதர்ஸ் கிட்ட கெட்ட வார்த்தை பேசாம கான்வர்சேஷனே வச்சிருக்க மாட்டேன். ஐயோ என்ன தூங்கல? எவ்வளோ நேரம் இப்படியே நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்க போற? இல்லை, நீங்கள் வேற குடிச்சிருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இது பயம் மாதிரி இல்லையே, ஆசை. நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கரெக்டா? இல்லை லைட்டா கிட்ட வா. கிட்ட வான்னு சொல்றேன்ல. போவோம். நான் எவ்வளோ சரக்கடிச்சாலும் சில விஷயத்துல தெளிவா இருப்பேன். உன் பர்மிஷன் இல்லாம என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது. படு, மூடிட்டு படு. ஐயோ, நான் பேச வேண்டிய டைலாக்லாம் இவன் பேசிட்டு இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் புரியலையே. அடியே நான் ஆம்பளடி. படுடா. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூரமோக்கியா ஒரு கவிதை சொன்னியே,
சூரமுக்கியாவா? அது 2 இருந்தா அவுத்து விட. வேணாம். வேணும் ஐயோ வேணாம். வேணும். சொல்லு 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 சொல்லு. சரி 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 சொல்றேன். நான் 8th படிக்கும்போது என்னோட க்ரஷ்ஷை பார்த்து ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். அதை சொல்றேன். ம். ஆ. நீ பிறந்ததும் இந்த பூமி சொர்க்கமாகிவிட்டது. ஏனென்றால் தேவதைகளால் இந்த பூமியில் வாழ முடியாது, ம். சொர்க்கத்தில் தான் வாழ முடியும். எப்படி? அட சரக்கடிச்சிட்டு கேட்டா ஆ. நீ சொல்றதெல்லாம் கிரிஞ்சா இல்ல, ஆ. நல்லா இருக்கு. ஆ. இன்னொன்னு சொல்ல. இன்னொன்னா? ம். மாட்டேன், போதும். சொல்லு வேணாம். சொல்லு 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 சொல்றேன் இரு. ம். நான் 12th படிக்கும்போது என் க்ரஷ்ஷை பார்த்து ஒரு கவிதை எழுதினேன். அதை சொல்றேன். ம். ம். உன் உருவம் ஓவியம் போல் இருக்குதென்றேன், என்னை குருடன் என்றார்கள். உன் பேச்சு இசை போல் இருக்குதென்றேன், என்னை செவிடன் என்றார்கள். உன்னை கண்டால் என் வார்த்தைகள் சிக்கிக் கொள்கிறது என்றேன், என்னை ஊமை என்றார்கள். இவை அனைத்திற்கும் தீர்வு என்னவென்று கேள்வி ஒன்று கேட்டேன், பதில் நீ என்றார்கள். ஆனா ஆ, உன் கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ, உன் கவிதைக்கு இல்லைனாலும் உன் கான்ஃபிடென்ட்டுக்கு ஆ. 5 ஸ்டார் கொடுக்கலாம். அம்மா, தூங்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்ன? நான் சரக்கச்சா அடிச்சா? அச்சா ஆ. ம், சொல்லி தொலை. ம், வாந்தி எடுத்துடுவேன். அதான் சொல்ல வந்தேன். குட் நைட். சாரி. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் டு யூ. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு வாந்தி எடுப்பான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே வாந்தி எடுத்துட்டாளே. ஐயோ. என்னங்க? ஏங்க எழுந்துருங்க, விடிஞ்சிருச்சு. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா இல்ல டீ பிடிக்குமா? என்னம்மா அங்க சத்தம்? ஏன்டா காலங்கத்தால கத்துற? ஒண்ணும் இல்ல அத்தை. ஏங்க கத்துறீங்க? அத்தை நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இப்போ நீ ஏம்மா கத்துற? உனக்கு என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை. சும்மா சும்மா. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? காலையிலே அத்தை நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? மண்ணாங்கட்டி. ஓ, காலங்காத்தால உனக்கு ரொமான்ஸ் வேற பண்ணுவாங்களோ? ரொமான்ஸ் இடுப்புல சரக்கு படல் இருக்கான்னு செக் பண்ணேன்டி குடிக்கார. என்ன நேத்து முழுக்க அன்னியன் மாதிரி இருந்துட்டு இப்போ அம்பி மாதிரி பம்புற? என்ன கதை? இல்லங்க, முன்னாடி உங்ககிட்ட சொல்லும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏய் எந்திரி மோத. ஏய் உன்கிட்ட தான் பேசுறேன், எந்திரி. ஃபர்ஸ்ட் நைட் கேடு. ஏய் எல்லாம் சேர்ந்து நான் ஏமாத்திட்டீங்களா? மா மா ஏங்க மா எங்க நில்லுங்க. மா எங்கம்மா இருக்க? என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னடா என்னாச்சு? என்னாச்சா? சோலி முடிஞ்சு போச்சு. ஏன்டா இப்படி கத்துற? ஐயோ நான் கத்தலப்பா, நான் கத்தவே இல்ல. என்ன பெத்த தெய்வம் 2 இங்க நிக்கும் போது இந்த பொண்ணை என்ன கட்டி வச்சீங்க பாத்தீங்களா? உங்க காலை காட்டுங்க, நான் காலில் விழுகிறேன். காட்டுங்கப்பா, காட்டுங்கம்மா. ஏன்டா லூசு மாதிரி பேசுற? என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையாயோ? என் வாழ்க்கையே பிரச்சனை ஆகி போச்சியா?
வாழ்க்கையே பிரச்சனை ஆகி போச்சு. இங்க பாரு, நீ ஒரு பொண்ணை என் தலையில கட்டி வச்சிங்களே, அது சாதா பொண்ணு இல்ல, பெருங்குடிகாரி. அவ நேத்து கழுத்து முட்டை குடிச்சிட்டு என் மேலே வாந்தி எடுப்பா. மோந்து பாக்குறியா? என்னமா சொல்ற இவன்? ஐயோ அம்மா மாமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, என்கிட்ட மட்டும் கேளு, அவகிட்ட தயவு செஞ்சு கேட்காத. எதுவா இருந்தாலும் 1-to-1 கான்வர்சேஷன், புரியுதா? இல்ல அத்தை, அது வந்து நடிப்புமா, அத்தனையும் நடிப்பு. ஒருத்தரும் நம்பாதீங்க. நேத்து சரக்க போட்டு ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆடினா பாத்தியா, என் அண்ட சராசரமே ஆடி போச்சு. அது மட்டும் இல்ல, வாயை திறந்தா கேக்கல, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை கொட்டும். அது எப்படி நல்லா அருவியா கொட்டும்மா. என்னடா பேசுற? அவ ஏதோ விளையாட்டுக்கா பண்ணிருப்பாடா. விளையாட்டுக்கு நொட்னா இல்ல மாமா. வாய முறி. உன் அசிங்கமான வாயால எங்க அப்பா மாமான்னு கூப்பிடாத. இல்லங்க, நீங்க நிறைய பேசிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் பேசினதா கரெக்டா இருக்கும். அத்தை, மாமா, நான் சொல்றத 2 பேரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நைட்டு சரக்கடிச்சாதான் தூக்கமே வரும். இல்லனா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னமா சொல்ற? சூப்பர் சூப்பர். ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும் நீ இவ அப்பா கிட்ட தான் கத்துக்கணும். அப்படி வளர்த்துருக்காப்ல. அமேசிங். இல்லங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இது எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ள என்ன அதுக்குள்ள இதுக்குள்ள? இங்க பாரு, உன் விளக்கெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. உன்ன மாதிரி ஒரு குடிகாரி கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. வெளியே போடி. டேய் இருடா, பெரியவங்க அங்க இருக்கோம்ல, பேசிக்கலாம் இரு. அப்பா, இவ குடிகாரிப்பா. இங்க பாருங்க, எனக்கு நீங்க யாரும் தேவையில்ல. இது என் வாழ்க்கை, நான் தான் முடிவு எடுப்பேன். புரியுதா? என்ன பாக்குற? என்னடி பாக்குற? வெளியே போடி. வெளியே போன்றல. கல்யாணமான ஒரே நாள்ல அந்த பொண்ணு வீட்டு விட்டு அனுப்புனா அவங்க வீட்ல நம்மள என்னடா நினைப்பாங்க? இது பொண்ணு இல்ல, சாக்கடை. ஒரு நாள் கூட இவ கூட என்னால வாழ முடியாது. ஏய், வெளியே போடி. என்னங்க, உங்க கோவம் நியாயமானதுதான், எனக்கு புரியுது. தப்பெல்லாம் என் மேலதான். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அம்மா தாயே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நேத்து நைட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். தயவு செஞ்சு வெளியே போய், வெளியே போடி. போடி. டேய், போடி, வெளியே போடி. ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு. வெளியே போடி, குடிகார குப். எல்லா காசும் முடிஞ்சு போச்சு. இப்போ சம்பளம் வரது 28 நாள் இருக்கு. வீட்டில் கேட்டுருமா?
நேத்தா கல்யாணம் ஆச்சு, நியாயப்படி வந்திருக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உட்காந்துருக்கான். எவனையுமே காணமே. டேய் டேய் சும்மாறா. டேய், உனக்கு நேத்து என்ன கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்க? டேய் பேசாமறா. டேய், உன் பொறுப்பு ஒரு அளவு மயிர் இல்லையாடா? இங்க பாரு, நானே கடுப்புல இருக்கேன், பேசாம இரு. கடுப்புல இருக்கியா? மச்சான், நேத்து தான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. நியாயமா பார்த்தா நீ மூடா தான் இருக்கணும். உக்காளி சூடா இருக்க. டேய் பேசாமறா. எரிச்சல கிளப்பிட்டு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. டேய் சொல்றா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா. டேய் இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய் இப்ப என்ன உனக்கு எல்லாமே உனக்கு சொல்லணுமா? உன் வேலையை பாரு. சரி, இவன் அக்கறையில் கேட்டா. டேய் 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 டேய், தயவு செஞ்சு சொல்லு மச்சான். என்னால கேட்காம இருக்க முடியல மச்சான். ப்ளீஸ் மச்சான், சொல்லு மச்சான். டேய் என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? இல்ல மச்சான், நேற்று வேற உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. எல்லாம் நல்லபடியா ஸ்மூவ் முடிஞ்சுல? எதுவும் நடக்கல. எதுவும் இல்லைனா? ஆமா. ஏன்டா? என் பொண்டாட்டி பொண்டாட்டி என் பொண்டாட்டி பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஒரு குடிகாரி மச்சான். குடிகாரி. குடிகாரியா? என்னடா நினைச்சு? பர்மிஷன் இல்லாம என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது. என்னடா சொல்ற? அதான் மச்சான், இதுக்கு ஒரே சொல்யூஷன் டிவோர்ஸ் தான். டேய் என்னடா இது? கல்யாணமே ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள டிவோர்ஸ் வேணும்னு சொல்ற? பின்ன காலம் பூரா கண் கலங்காம பார்த்துப்பேன்னு சொல்லி என்ன கண் கலங்கி வாழ சொல்றியா? இது செட் ஆகாது மச்சான், செட் ஆகாது. ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு என்னெல்லாம் பண்ணுவானோ இவ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா மச்சான். ஒரு குவார்டர் அடிச்சதுக்கே இந்த அலம்பல்னா உடம்புல ஆல்கஹால் ஏற ஏற என்னெல்லாம் பண்ணுவா? நினைச்சாலே கேவலமா இருக்கு. சி, நீ ஏதோ அவசரத்துல முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. யோசிச்சு முடிவு. டேய் நீ என்ன குடிக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? எப்படி கண்டுபிடிச்சா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு மச்சான், ஒரு மனுஷன் குடியும் கொடுத்தனமா வாழலாம், ஆனா குடிக்கார காம் டவுன். ஓகே, குடிகாரி கூட எல்லாம் வாழ முடியாது மச்சான். இந்த டிசிஷன் பெரிய பெரிய டிசிஷன்ரா. நீ என்னமோ டூ ஏர்லியா திங்க் பண்றேன்னு தோணுது. ஏன்டா அவன் கல்யாணமாயி டிவோர்ஸனா பொண்ணு கூட புதுசா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். தங்கச்சிக்கு குடி பழக்கம் இருக்கு, அவ்வளவுதானே? இவ்வளவு ஏன் நம்ம ஆபீஸ்ல டீம் விட்டு போறோம், இவ்வளவு குடிக்கிறது இல்லையா என்ன? அது சோஷியல் ட்ரிங்கிங்டா. இவ குடிக்கலனா தூக்கம் வரலன்றா. அடிக்ஷன் வியாதி. ஃபர்ஸ்ட் அவன் ஏன் குடிக்கிறான்னு கேட்டியா? அதானே கேட்டிருக்க மாட்டேன். டேய் அவன் குடிக்கிறதுக்கு வேலையை ரீசன் இருக்கும்டா. உர்றா சும்மா மண்ணாங்கட்டி. குடிக்கிறதுக்கு என்னடா வேலிட் ரீசன் இருக்க போது? எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு. இங்க பாரு, இந்த காலத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்களை எல்லாத்துலயும் போட்டி போட நினைக்கிறாங்க. அதுதான் ரீசன். முதல்ல நீ எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? நான் ஃப்ரெண்ட். பாரு, நீ அட்வைஸ் பண்றது நிப்பாட்டு. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருந்தா அப்புறம் நீ பேசுவ. டேய் உனக்கு கிடைச்ச மாதிரி பொண்டாட்டி எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்திலேயே சந்தோஷமானாலும் நான் தான். என்னடா லூஸ் மாதிரி பேசுற? சரக்கு அடிக்கிற பொண்டாட்டில யாருக்கு கிடைக்கும் சொல்லு? அந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதெல்லாம் வரண்டா, வரோம். டெய்லியும் குடிக்கலாம் தெரியுமா? இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணாமலுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பொண்டாட்டி பேச்ச கேட்க மாட்டாங்கிறதா. அதானே? இதே குடிக்கிற பொண்டாட்டின்னு வச்சுக்குவேன், நீ உட்காருனா உட்காரும், எந்திரினா எந்திரிக்கும். நீ அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி உலகத்தையே ஆடலாம்டா. அது எப்படிரா கண்ட்ரோல் பண்ணி உலகத்தையே ஆட முடியும்? இப்ப சொல்றேன் கேளு. நம்ம ஆபீஸ்ல பாண்டா இருக்கான்ல? ஆமா. அவன் என்ன எவ்வளவு திட்டுவான். கௌதம் சார். மோகன். மோகன் பேர்ல என்ன இருக்கு மோகன்? நீங்க வயிற்றுக்கு சோறு தான் தின்றீங்களா இல்ல கேண்டீன்ல வேற ஏதாவது நோண்டி தின்றீங்களா? ஆமா, எது கையில லேப்டாப் வச்சு நின்னுக்கிறீங்க? சார் இது பிளான். அதுல என்ன மயிர் இருக்குன்னு என்கிட்ட காட்டுறீங்க?
அறிவில்ல என்ன மோகன் முழிக்கிறீங்க? கையை காட்டுங்களேன். எப்போதும் போல தொடச்சினே போங்க. இனிமே உள்ளே வராதீங்க போங்க. ப்ராஜெக்ட் பண்றது வாக்கு இல்ல வந்துட்டானுங்க. போயா. சார் இந்த ப்ராடக்ட்டோட பிளான் நல்லா இருக்குங்க சார். நான் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்லட்டுமா? இந்த கம்பெனியும் நீங்களும் நல்லா இருக்குன்னா ஒரு விஷயம் பண்ணோம். சொல்லுங்க சார், கண்டிப்பா நான் பண்றேங்க சார். கண்டிப்பா நீங்க ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்க. டேய் அப்புறம் என்ன சட்டை கூட இன் பண்ணாம எதுக்கு ஆபீஸ்க்கு வரீங்க? சும்மா எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு அறிவே வராதுல்ல. போய் கேண்டீன்ல கீரை குழம்பு இருக்குது சாப்பிட்டு படுங்க. குழம்பா சார்? சார் ஐயோ எந்த தெய்வமே நீ வெளியிட்டு நீ மச்சான் இங்க பாரு, ஒருத்தர் நம்ம மேனேஜர் மாதிரியே இருக்கா. நான் தானே அது ப்ராஜெக்ட் பண்றானா இங்க வந்து போன்ல ரீல்ஸ் பாத்துட்டு இல்ல சார். போ முதல்ல. இவனெல்லாம் எதுக்கு வேலைக்கு ஏத்தாங்கன்னே தெரியல. ஆஃப் ய டூல்ஸ் அக்கார்டிங் ஃபார் எவ்ரி ஃபேமிலி இன்க்ளூடிங் சார். பாப்புலரா இருக்கும் சார். என்னடா பிளான் இது? மூஞ்சி மாதிரியே இருக்குது. தூக்கிட்டு போ. ரொம்ப கேவலமா கழுவி ஊத்துவான். ஆனா அவன் சரக்கு அடிச்சா என் முன்னாடி எப்படி இருப்பான் தெரியுமா? எப்படி இருப்பான்? காமிக்கிறேன் லைவ் எக்ஸாம்பிள். கால் பாண்டா. என்ன பண்ண போறான்? ஹலோ பாண்டா. சொல்றா தண்டச்சோறு. ஏய் உன்கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கறதுக்குள்ள ஏன் தாலி அறுதுடா? உன்னாலதான் முடியல. அப்புறம் எதுக்கு தோல் மேல தூக்கி போட்டு கரெக்டா ஆபீஸ்க்கு டைம்க்கு வந்துடுற? நீ எதுக்கு வரேன்னு தெரியும்டா. காபி ஷாப்ல உட்காரத்து ஜோதி கூட கடல போட்டு இருப்பா அதானே? வாங்க சம்பத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யடா பாண்டா. உனக்குலாம் சூடு சொன்ன இருக்குதா இல்லையாடா? ஆனா நான் ஆபீஸ்ல கால் பண்ணல, பர்சனலா கால் பண்ணிருக்கேன். சரக்கு போலாமா? கம் அகைன். ஆமா பாண்டா, மைண்ட் ஃபக்கா இருக்கு. அதான் சரக்கு போலான்னு இருக்கேன். வரையா? ஓகே தான். ஆனா ஈவினிங் எம்டி கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கே. பாண்டா நீ வரையா? தனியாவே அடிக்குமா? வரேன் வரேன். வாட் அபௌட் டைம்? டைம் என்ன சொல்லலாம்? ஒரு 7:30. ஓகே ஓகே ஓகே. பாண்டா 7:30. நல்ல நேரம். ஓகே டன். வரேன். பாண்டா வில் பி தேர் ஷார்ப்லி. பாத்தில. சரி மச்சான், ஈவினிங் நீயும் வந்துரு. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது நல்லா புரியும். ஓகே வரேன். மோகன் என்ன பண்றீங்க? தண்ணி. என்ன நீங்க தண்ணிலாம் ஊத்திட்டு வைங்க மோகன். ஆரம்பிக்கலாமா? யா பண்ணா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டியூட் நீங்க சாப்பிடல? பாண்டா அவன் டீ ஹோட்டல்ல இருப்பான்டா. என் டிராப் பண்றதுக்காக வந்தான். நீங்க அடிங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. Cheers. Cheers. இரு. கௌதம் சார். மோகன் சார். மோகன் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ப்ரோ சிப்ஸ் பிரிங்க. சும்மா தானே இருக்கிறீங்க? அந்த பிரிங்க. Cheers. Cheers. சிப்ஸே பிரிக்க மாட்டேறா. அப்புறம் எப்படி மாத்தலாம்? என்னங்க சாப்பிடு. சிப்ஸ். பாண்டா ராவா குடிக்கிறீங்க? என்ன மோகன் ராவானாலே குடிக்கிறது தான். அப்புறம் என்ன ராவா குடிக்கிறீங்களேன்னு கேக்குறீங்க? கரெக்டா டியூட்? குடிங்க. சாரி டியூட். ஓகே ஓகே. டேய் டைம் ஆகுதுடா. மோகன் உங்களுக்கு மேனேஜர்னா உனக்கு நான் அவ்வளோ இருப்பான். இந்த ஆஃபீஸ் உங்க அப்பா வச்சு விட்டாடா. உன் இஷ்டம் பேசிக்கிட்டே இருக்க. சாரி மகன் சாரி. நீ என்னோட பாலிய ஸ்நேகிதன். நான் உன்னை ஆபீஸ்ல அப்படி திட்டிட கூடாது மகன். என்னை மன்னிச்சிரு மகன், மன்னிச்சிரு. டேய் என்னடா இது? தப்புதான் மகன். இப்போ வந்து கெஞ்சற ஏண்டா? ஆபீஸ்ல அந்த பேச்சு பேசுற? டேய் அடி மகன், நல்ல 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 அடி மகன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எது சொன்னாலும் கேக்குறியா? கேக்குறியா மகன்? என்ன சொன்னாலும் கேக்குறியா? என்ன சொன்னாலும் கேக்குறேன். அப்ப நீ என்ன பண்ற? எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடு. டான்ஸா? ஆடு. ஆடு மகன் ஆடு. என்ன பாக்குற? ஆடு. I am a little star. அவன் நான் சூப்பர் ஸ்டார். ஆனா குட்டி பையன். I am a little star. அவன் நான் சூப்பர் ஸ்டார். ஆனா குட்டி மகன் நான் தான் நீ சொன்னதெல்லாம் செய்யல. அப்படியே அடிக்கிற. ஆபீஸ்ல வேலை செய்யாம வந்து திட்டுறீல? டேய் நானும் அடிக்க மாட்டேன். அறா
டியூட் அதான் மோகன் சொல்றாருல அடிங்க டியூட் இல்ல சார் வேணாம் சார். அடிங்க டியூட் ஐயோ சார் சாரி சார் தெரியாம அடிச்சிட்டேன். சாரி சார். அப்புறம் என்ன பண்ற? வெடி வச்சு மறிச்சு விடணும். ரீல் பார்த்திருக்கீல்ல, அந்த மாதிரி பண்ணு பண்ணு. பண்ற வெடி வச்சு மறிச்சு விழு. டேய் டேய் பாத்து நீயே வெடி வச்சு வா. நீயே எப்பரா மறிச்சு விழு. வாடா. நான் விழுறேன். வெடி வச்சு மறிச்சு விழு. பாத்தில ஆபீஸ்ல என்ன கெத்தா சுத்திட்டு இருந்த நாய் கொஞ்சம் சரக்கு உள்ள போச்சு. நான் சொன்னா என்ன சொன்னாலும் கேட்பான். ஆமாண்டா மறிச்சு நீ சொல்ற எல்லாத்தையும் அப்படியே பண்றாரு. அதான் ஏன்டா இதான் பொண்டாட்டி பண்ண சொல்றேன். மச்சான் இத பண்ண வச்சா எனக்கு என்ன லாபம்? டேய் பைத்தியக். டேய் இந்த மாதிரி இல்லடா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி நீ நேரா வீட்டுக்குள்ள போற. தங்கச்சிங்க குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 2 பெக்கு போட்டதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ற? மோனிகா பாலோஜி சாங்க்கு ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்ற. அப்ப என்ன நடக்கும்? சிரிப்பு வருதுல, நல்லா இருக்குல்ல? ஆமா நல்லா இப்ப இருக்கு. இந்த மாதிரி சாதாரண பொண்டாட்டி கேட்டா பண்ணுவாளா? சராசரி மனுஷனுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் சரக்கு அடிக்கிற பொண்டாட்டி கிடைக்கும். அதுதான் சரக்கோட மகிமை. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ஏன் டிவோர்ஸ் பண்ற? ஏய் மோனிகா பாலோஜி சாங் டான்ஸ் ஆடுறா. மோனிகா டம 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 டம்ம டம 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 டம்ம டம டம டம் 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 சிக்கி கிச்சிமா மோனிகா ஐ லவ் யூ மோனிகா சிக்கி கிச்சிமா மோனிகா ஐ லவ் யூ. மச்சான் நான் ஒரு தங்கடா எதுக்கு அடிக்கிறியா? வாடா. என்ன சாப்பாடு எடுத்துட்டு வரவா? போய் எடுத்துட்டு வாமா. ம். நீ சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேப்பா. நீ சாப்பிடு. அப்பாங்க? அப்பா வழக்கம் போலதான் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படிதான். என்னாச்சுமா? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? சொல்லு. இந்த உலகத்துல குறை இல்லாம எதுவுமே இல்லடா. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஏதோ ஒரு குறை இருக்கதான் செய்யும். இப்போ என்னதாம்மா சொல்ல வர? டேய் ஜானு போய் கூட்டு வாடா. நீ இப்படி தனியா வாழ்றது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா. மா கத்தாதடா. நடந்தது நடந்துச்சு. கடவுள் கொடுத்ததுல சந்தோஷமா வாழ பழக பாரு. உங்க அப்பாவை எடுத்துக்க. 25 வருஷமா இந்த குடிநாத்தத்துல நான் குடுத்தனம் பண்ணல. நான் சந்தோஷமா இல்ல? இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குடா. அது மட்டும் இல்லப்பா, இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் அடைக்கவே 4 வருஷம் ஆயிடும். இதுல நான் 2வது பொண்ணு எங்கடா போய் தேடுவேன்? அம்மா சொல்றது ஏத்துக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா தான்டா இருக்கும். ஆனாலும் காலம் மாறிடுச்சுடா. ஜானு போகும்போது என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. பிடிச்ச பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. எல்லாம் போக போக சரியாயிடும், இல்ல பழகிரும். டே கூட்டு வாடா ப்ளீஸ்டா.
யாருமா? யாருன்னு கேக்குறேன்ல. இன்னும் பதில் சொல்லாம இருக்கா? என்னம்மா கேட்டுக்கிட்டு மாப்பிள வாங்க மாப்பிள உள்ள வாங்க. என்னம்மா வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? பா உள்ள அம்மா கிச்சன்ல கூப்பிட்டாங்கல்ல, போய் என்னன்னு கேளுங்க. மாப்பிள ஒண்ணு எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாமா? ஏமா? பா இப்ப போறீங்களா இல்லையா? மாப்பிள நீங்க பேசிட்டு இருங்க, நான் குடிக்க உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆ, ஆ. உள்ள வாங்க மாப்பிள. ஐயோ உன் பொண்ணு இருக்காளே, உன் பொண்ணு. என்னாச்சுங்க? யார் வந்திருக்கா? மாப்பிள வந்திருக்காரு. மாப்பிள்ளையா? சண்டை போட வந்திருக்காரா? அவர் சமாதானம் பண்ண வந்த மாதிரி தான் இருக்காரு. ஆனா உன் பொண்ணு இருக்காளே நல்லா முறுக்கிக்கிட்டு நிக்கிறா. அவளுக்கு அறிவுன்றதே கிடையாது. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு இருங்க, நான் அவகிட்ட என்னன்னு கேட்டு வரேன். இரு இரு, இங்க வா இங்க வா. பொறுமையா இரு. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மூணாவது ஆள் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டோம் அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் ஆகுறது கூட ஆகாம போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். சரி நீ மாப்பிள்ளை குடிக்க ஏதாவது ரெடி பண்ணு. என்ன இல்ல இந்த உலகத்துல குறை இல்லாம யார் இருக்கா? அதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு வந்தேன். ஏய் நீ என்னடா எனக்கு வாழ்க்கை கொடுக்கறது? நான் சொல்றேன், உன் கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. வெளிய போ. ஏய் வெளியதானே நிக்கிறேன். ஏய் 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 கதவு திறன்றல்ல, கேக்குதா இல்லையா? உன்னதான். என்ன காரணம் சொல்லு, காரணம் சொல்லு. என் கூட வாழ ஏன் இஷ்டம் இல்ல சொல்லு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? காரணம் சொல்லு, காரணம் சொல்லு, காரணம் சொல்லு. என்ன தப்பு பண்ணல? ஒரு கல்யாணம் ஆகி வந்த பொண்ண வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியே, இது தப்பு இல்லையா? இதே உங்க அப்பா உங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருந்தா நீ பார்த்துட்டு சும்மாவா இருந்திருப்ப? வெளியே போக சொல்ல எங்க அம்மா ஒன்றும் தப்பு பண்ணல. நீதான். ஆஹா நீங்க தான் குடும்பமா சேர்ந்து என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க. அதுலயும் உங்க அப்பங்காரன் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி கடைசியில குடிகார பொண்ணை பெத்து வச்சிருக்கான். மாப்பிள்ள எடுத்துக்கங்க. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. என்ன இது? மாப்பிள்ள இது டீ, காஃபி, பூஸ்ட், இது ஹார்லிக்ஸ். நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அதான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. நான் டீ டோட்லர். காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டேன் மாமா. அப்போ நான் பால் எடுத்துட்டு வரேன். பாலா? வந்துடுறேன் மாப்பிள்ள. குடும்பமே லூசா இருக்கணும். இரு 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாரு, ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட கோச்சுக்கணும். நீ என்னமா என்கிட்ட கோச்சுக்கிற? உன்னால என் மான மரியாதை எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்பதான் நான் ஏதோ கெட்டவ மாதிரி நீ ஏதோ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. இப்போ என்ன வேணும் உனக்கு? இதோ பாரு, கல்யாணம்ன்றது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது. தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு நீ உனக்கு நான் ஆயிடுச்சு. சேர்ந்து வாழ்வோம். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை செட் ஆச்சுன்னா லைஃப் ஸ்மூத்தா போகும்ல. கழுத்தை புடிச்சு வெளியே துரத்திட்டு இப்ப வந்து கெஞ்சுற மாதிரி பேசுற. அதுக்கு சாரி. அது கோவத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். ஆனா அது கோவத்துல மட்டும் பேசல, ஏமாந்துட்டோன்னு விரத்தியில பேசுனது. என் நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பாங்க. முதல்ல இருந்து தான் காதல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. சரி சேர்ந்து வாழ்வோம். ஆனா நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். எனக்கு கோவம் போற வரைக்கும் நீ இங்க வந்துரு. எனக்கா எப்ப தோணுதோ அப்பதான் நான் வருவேன். எது? நான் உங்க வீட்லயா? இல்ல புரியல. என்ன உங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கலாம் பாக்குறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவன் கிடையாது. போடி. வீட்டோட மாப்பிள்ளையா? யாருக்கிட்ட? நீ இப்படி தனியா வாழ்றது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஜானு போய் கூட்டு வாடா. தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். கதவு தர கதவு தர கதவு தர. கேக்குதா இல்லையா? என்ன? சரி நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். நீ பண்றத பார்த்து பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நீ பேசுற கரெக்ட் தான். நான் உங்க வீட்டில் இருந்தானே இல்லை நீ எங்க வீட்டில் இருந்தானே, மொத்தம் 2 பேரும் ஒன்னா தானே இருக்க போறோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரி உள்ள வா. வரேன். ஒரு நிமிஷம்.
என்னோட தாலி எங்க? தாடி எங்க வச்சிருந்தலையே இந்த இருக்கு. போட்டு விடு. ஆ? போட்டு விடுன்னு சொன்னேன். கழுத்துலையா? உள்ள வா. ம். பொண்ணு வீட்டுல மாப்பிள்ள. என்னடி லுக்கு? மாப்பிள இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க. மாமா இது வெறும் தண்ணி தானே? வெறும் தண்ணி தான் மாப்பிள. ஓகே மாமா. மாப்பிள ஆ. இது உங்க வீடு மாதிரி. உங்க வீட்ல நீங்க எப்படி ஃப்ரீயா இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். அப்படியா மாமா? ஆ. இப்பதான் நல்லா இருக்கு. என்னங்க இது? ஏய் என் வீட்டுல நான் இப்படி தாண்டி இருப்பேன். ஏன் மாமா இப்படிலாம் இருக்க கூடாதா? இருக்கலாம் மாப்பிள இருக்கலாம். இதுவும் உங்க வீடு மாதிரி தான். ஆமா. போ. மாப்பிள டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மாமா போயிட்டு 2 நிமிஷம். எங்க கொஞ்சமாச்சும் டீசெண்டா நடந்துக்கலாம்ல? நான் இப்படி தாண்டி நடந்துப்பேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ என் வீட்டுக்கு வா. என்ன பாக்குற? உன்னை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா கொப்பன மாப்பிள சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஐயோ நான் இன்னும் குளிக்கவே இல்லையே. சீ, குளிக்காமல என்ன பார்க்க வந்தீங்க? ஆமா குளிக்கிறதுக்குள்ள மனசு மாறிச்சுனா அதான் அப்படியே ஓடியான்ட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்பிள, நம்ம வீட்ல 2 பாத்ரூம் இருக்கு, நீங்க போய் குளிங்க. ஏய் எந்திரிச்சு மாப்பிளைக்கு போய் பாத்ரூம் காட்டு. சொல்றேன்ல எழுந்துரு. நல்லா வாங்குறா. வாங்க காட்டுறேன். போங்க போங்க, இந்த குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள. ஐயோ ட்ரெஸ் இல்லையே. பரவாயில்ல போட்டதே போட்டுப்போம். இதுல என்ன இருக்கு? துண்டு இந்த இருக்கு, பிங்க் அவள் தான் இருக்கும், யூஸ் பண்ணிப்போம். சோப்பு எதுவா இருக்கும்? எந்த பொண்ணாச்சும் கிளி பச்சையில சோப்பு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா வெள்ளையா தான் இருக்கும். யாரு? வெளியே உங்களுக்கு புது ட்ரெஸ் வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. புது ட்ரெஸ்ஸா? என் சைஸ்ல அவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். சரி சரி வச்சுட்டு போ. செல்லகுட்டி லவ் யூ. எங்க எவ்வளவு நேரங்க? அங்க அம்மா உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்றாங்க. வரேன். ஏங்க உங்களுக்கு தான் நான் தனியா துண்டு எடுத்து வந்து கொடுத்தேன்ல, நீங்க ஏன் இதை எடுத்தீங்க? திருத்தம், நீ கையில கொடுக்கல, அப்படியே தூக்கி போட்டு போன. எந்த துண்டா இருந்தா என்ன உனக்கு? இது எங்க அப்பா துண்டுங்க. இப்ப அவரு குளிக்க வருவார்ல. என்னது? இது உங்க அப்பன் துண்டா? கர்மம் கர்மம். ஏய் இது ஓ துண்டு இல்லையா? ஏன் அது எங்க அப்பா துண்டு தானே? ஏய் உங்க அப்பனுக்கு என்ன வியாதியோ அது எனக்கு வரக்கா? போடி என்கிட்ட. வாய் உடைச்சிருவேன். எங்க அப்பாக்குலாம் எந்த வியாதியும் இல்ல. ஏய் சில வியாதியெல்லாம் மூஞ்ச பார்த்தா தெரியாது, அது அப்படியே இருக்கும். எங்கெல்லாம் வச்சு தொடச்சாரோ அங்கெல்லாம் அரிக்குதே. ஐயோ நான் மறுபடியும் குளிச்சுட்டு வரேன். இதான துண்டு. ஐயோ குளிச்சுட்டு வந்தவன மறுபடியும் குளிக்க வைக்கிறானுங்களே. ஏய் இது சோப்பு யாருது? எது? அந்த வெள்ளை கலர் சோப்பா? ஆமா அது எங்க அப்பா. அதுங்க என்னாச்சு? பொடி. என்னது? பொடி. குளிச்சுட்டு வரேன் போ. மாப்பிள்ள என்ன குளிச்சிட்டு இருக்காராமா? ஆமாப்பா, என்ன வேணும்? பிரஷ் உள்ள இருக்கு, அது கொஞ்சம் எடுத்துற சொல்றியா? நாளையில இருந்து நான் எல்லாத்தையும் வெளி பாத்ரூம் மாத்திக்கிறேன். ஒரு நிமிஷம்ப்பா.
என்னங்க என்ன எங்க அப்பாவோட பிரஷ் அங்க இருக்கும், கொஞ்சம் எடுத்து தரீங்களா? எது? மாப்ள அந்த ப்ளூ கலர் மாப்ள. ஐயோ இந்த ஆள் இங்கே தான் இருக்காப்லையா? இந்த ஆளை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். என்னாச்சு? என்னாச்சு மாப்ள, கிடைச்சதா? இந்த தேய்ச்சிட்டு இருக்கேன் மாமா. இல்ல மாமா, தேடிட்டு இருக்கேன். செத்தாடா சேகர். இதான மாமா உங்க பிரஷ்? நீங்க குளிக்கிறதுனா குளிங்க, நான் வெளி பாத்ரூம்ல குளிச்சுக்கிறேன். இல்ல மாமா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்க உள்ள போய் பிரஷ் பண்ணுங்க. சரி மாப்ள. சரி வாங்க நம்ம போலாம். நீ போ. மாமா பிரஷ் பண்ற அழகை நான் பார்க்கணும். நான் பிரஷ் பண்றத பார்க்கணுமா? ஏன் மாப்ள? சும்மா மாமா, என் மாமனார் பிரஷ் பண்றத பார்க்கிறதுக்கு எனக்கு ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட் மாமா. ஏங்க இதெல்லாம் உங்க பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. சும்மா இரு, நீ போ. நான் மாமா பிரஷ் பண்றத பார்த்துட்டு வரேன். பண்ணுங்க மாமா. என்னமோ மாப்ள, உங்களுக்காக தான். சரி மாமா, போங்க 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 போங்க. படுங்க படுங்க படுங்க. மாப்ள கண்டிப்பா விளக்கணுமா? மாமா ஷியோர் மாமா, எனக்காக ப்ளீஸ் மாமா. சரி மாப்ள, உங்களுக்காக. பண்ணுங்க 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 மாமா. மாமா அந்த கவர்ஸ்ல டிரைவ். மாமா சூப்பர் மாமா. விராட் கோலி கூட இப்படி கவர் டிரைவ் ஆட மாட்டாரு. சூப்பர் மாமா சூப்பர். நீங்க பொறுமையா வாங்க, நான் போறேன். அவ கிடக்குறா, நீங்க பண்ணுங்க மாமா. சவுண்ட் வரணும் அப்படியே பெருசா. அப்படிதான் மாப்ள. ஓகேவா மாமா? சூப்பர் மாமா, அமேசிங்கா பண்ணீங்க. அதுவும் அந்த கவர் டிரைவ்ஸ் சூப்பர் மாமா. ஐ அம் ஹாப்பி மாமா. கதவை சாத்திக்குங்க. குடிக்கிற பாக்குறதுக்குலாம் எனக்கு ஆசை இல்ல. சரி மாப்ள. சபினா பவுடர் மூஞ்சியை வாஷ் பண்ணுவான் போல. தட்டும் மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கு. மாப்ள சாப்பிட்டீங்களா? ஏய் யார் அது? மாப்ள நான்டா. மாமா என்னாச்சு உங்க வாய்ஸ்க்கு? பல்ராம் நாயுடு மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல மாப்ள, திடீர்னு அச்சரா வாய போட்டுச்சா. வாயில அர்ச்சனை பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அர்ச்சனை இல்ல, அச்சரா வாய்க்குள்ள. வாய் புண்ணா? ஏங்க ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து சிரிக்க கூடாது. பா என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா, காலைல பிரஷ் பண்ணா அச்சரா அப்படியே வாரி போட்டுச்சா. சாரி மாமா, நீங்க பல்ராம் நாயுடு வாய்ஸ்ல பேசும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சாரி. ஓகே மாப்ள, ஐ வில் டேக் இட் ஈஸி. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓகே மாமா. மாமா ஆக்சுவலி இந்த சுடுதண்ணில உப்பு போட்டு கொப்பளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாய்ப்புன்னு சரியாகும் சொல்லுவாங்க. நைட்டு தூங்குறப்ப உப்பு தண்ணி போட்டு கொப்பளிக்கிறேன் மாப்ள. ஓகே மாமா. பகலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா தான் போச்சு. ஆனா நைட்டு கங்கா மறுபடியும் சந்திரமுகியா மாறின மாதிரி என் பொண்டாட்டி மறுபடியும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சா. ஏங்க என்னங்க ராவா குடிக்கிறீங்க? அட்லீஸ்ட் தண்ணி மிக்ஸ் பண்ணியாவது குடிங்க. நான் எப்பப்பெல்லாம் ஃபுல் அடிக்கிறேனோ அப்பதான் தண்ணியை மிக்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி குவார்ட்டருக்குலாம் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன், ராவா தான் அடிப்பேன். சராசரி மனுஷனுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் சரக்கு அடிக்கிற பொண்டாட்டி கிடைக்கும். இதான் பொண்டாட்டி பண்ண சொல்றேன். போதே ஆயிட்டா, ட்ரை பண்ணுவோம். ஜானு என்னடா? நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? கேட்க மாட்டேன்டா மயிறு. ஆனா என்ன விஷயம்னு
நீ சொல்லு, சொல்லி தொலை. ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து மோனிகா பெலுச்சி பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணுவோமா? ஏன்? ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட். சரி, வந்து தொலை. ஒரு நிமிஷம். அந்த பாட்டுல வர பொண்ணு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும்ல, நீயும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடினா நல்லா இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இல்லையே. என்கிட்ட இருக்கே, நான் எடுத்து வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, இப்ப பாரு. இந்தா, எப்படி? ஏய், நீ என்ன பிளானோட வந்திருக்க? ஒண்ணுமே இல்லையே. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துரு. பரவாயில்ல, முதல் தடவை என்கிட்ட ஒன்று கேட்டிருக்க. மூஞ்சிக்காக இல்லைனாலும் உன் நல்ல மனசுக்காக பண்றேன். வெயிட் பண்ணு. ஐயோ, பச்சா சொன்னது ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து உனக்கு வேற ஏதாவது பக்கெட் லிஸ்ட் இருக்காடா? உனக்கு தமிழ்ல மொத்தம் எத்தனை கெட்ட வார்த்தை தெரியும்? ஒரு 20 கெட்ட வார்த்தை தெரியும். 20 தெரியுமா? சூப்பர். அப்போ அந்த 20 கெட்ட வார்த்தை சொல்லி உங்க அப்பனை திட்டு பாப்போம். அச்சோ, போதை தெளிஞ்சிருச்சோ. எங்க அப்பா இருக்கானே, எங்க அப்பா அவரு அதுமா? ஐயோ, அப்படி அதுவா? சூப்பர், அமேசிங், எக்ஸ்ட்ராடனரி. ஐயோ, இன்னும் ஐ வாண்ட் மோர் எமோஷன். கம் ஆன். எங்க நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? வெளியில என்ன வெயில் அடிக்குது, இவ வேற. நான் வரல. விவஸ்தை இல்லாம பேசாதீங்க. சின்ன சிறுசுங்க கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். வாங்க, நம்ம எங்க அண்ணன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். நீ சொல்றதும் சரிதான். ஒரு நிமிஷம் இரு. ஜானு, மாப்ள. அந்த வந்துட்டோம் மாமா. இவரதுக்கு நம்மள கூப்பிடுறாரு. குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங் மாமா. மாமா, என்ன மாமா அதுக்குள்ளே வாய்ஸ் சரியாயிருச்சா? பரவாயில்ல மாப்ள, நேத்துக்கு மச் பெட்டர். அச்சுச்சோ, சரியா போச்சா? என்ன கவலைப்படுற மாதிரி தெரியுது? ஹேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கும் மாமாக்கு சரியாலனா ஹாஸ்பிடல் கூட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயும் சரியாயிருச்சு. என்னத்த அம்மாடி, நானும் அப்பாவும் மாமா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். வீட்டை பாத்துக்கங்கன்னு. என்னம்மா திடீர்னு? கல்யாணத்துல பாதி வேலை அவன்தாம்மா செஞ்சான். கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்ன? சரி, எப்பமா கிளம்புறீங்க? இப்போ கிளம்புறோம். அத சொல்லதான் நான் அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டேன். வரேன் ஜானு. சரி, கிளம்பலாமா? நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. சரி மாமா. சரிமா, கிளம்புறோம். சரி பாப்பா. என்னடி மறப்பு, ஏதாச்சும் பண்ணணுமே. பாடி புட்ட புள்ள வெளியே நம்ம வாழை மரத்தை தாண்டி டோராவின் பயணங்களா?
உள்ள நரியா? ஏய் குடுன்றேன்ல. முடியாது. ஏய் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. பிடிக்கலையா? குற்றமுள்ள நெஞ்சுதான் குர்குரே சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் குர்குரே திங்கிறதெல்லாம் இருக்கட்டும், மதியானத்துக்கு நீ என்ன தின்ன போற? எனக்கு பொரிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதே செஞ்சிரு சரியா? பொரி குழம்பா? ஏய் அதெல்லாம் ஆன்லைன்ல கிடைக்காது. எது? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறியா? ஏண்டி நான் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்க மாப்பிளடி. ஏன் உங்க வீட்டுல சமைக்க மாட்டீங்களா? ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவீங்களா? சமைக்கணுமா? ஆ சரி நான் பாத்துக்கிறேன். ஆமா சோறு தானே திம்ப? இத்தனை வருஷமா எங்க வீட்ல எனக்கு சோறு போட்டு தான் வளர்த்துருக்காங்க. உங்க வீட்டு எப்படி? ரொம்ப தான். எப்படி இருக்குண்ணே? தங்கச்சி சமையல புளியாச்சே, நாங்க தான் அதுக்கு பலியாச்சே. என்ன ஒண்ணு புளி சாதம் கொஞ்சம். என்ன மாதிரி எலி சத்த மாதிரி வாட வருது? ஒருவேளை மாமா வந்துட்டாரோ? மாமா மாமா வந்துட்டீங்களா? மாமா அப்பா வந்துட்டாரா? அதுக்குள்ளயா? ஒளிஞ்சிருந்து சர்ப்ரைஸ் பண்ணாதீங்க, எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கங்க அப்பா? அப்பா சாயங்காலம் தானே வரேன்னு சொன்னாரு. அப்பாலாம் ஒண்ணும் வரல, ஏதோ எலி சத்த மாதிரி வாட வந்துச்சு, அதான் உங்க அப்பா வந்துட்டாரோன்னு நினைச்சேன். பாரு எல்லைய தாண்டி போயிட்டு இருக்கீங்க, ஜாக்கிரதை. ஹேய் நான் உண்மையதாண்டி சொல்றேன். இங்க வா, இங்க வந்து மோந்து பாரு. ஹெவியா ஸ்மெல் வருது பாரு, ஹெவியா வருது. ஏங்க எலிசத்த வாடெல்லாம் ஒண்ணும் வரல, நான் சமைக்கிற வாசனை தான் வருது. ஓ அப்படியா? நான் கூட எது? ஏண்டி நீ சமைக்கிறதுல இருந்து எலிசத்த வாட வருதா? ஐயோ அப்ப அதை யார் சாப்பிடுறது? இந்த மாதிரி சாப்பாடை படிக்காதீங்க, அப்ப சாப்பாடே இல்லாம போயிடும். ஏய் நீ சமைச்சதை சாப்பிட்டா அப்புறம் என் உயிரை இல்லாம போயிரும்டி. போறானே. ஐயோ இந்த பக்கம் தான் ஹெவியா ஸ்மெல் வருது, என்ன பண்றது தெரியலையே. இல்ல தட் கன்ஃபார்ம். ஐயோ தடுத்துக்கணும் எப்படியாச்சும். ஏய் என்னடி பண்ற? எங்க கத்துறீங்க? என்னது இது? நீங்க தானே பொரி குழம்பு கேட்டீங்க. குழம்பு கொதிச்சிருச்சு, இந்த பொரிய போட்டா பொரி குழம்பு ரெடி. எது? இது குழம்புல இந்த பொரிய போட்டா உங்க ஊர்ல அதுக்கு பேர் பொரி குழம்பு? அப்படிதானே இல்லையா? ஓட்டன்னு வச்சுக்க. இங்க பாரு, உனக்கு சமைக்க தெரியலனா தெரியாதுன்னு சொல்லி தொலை. அதை விட்டுட்டு அடுத்து உங்க உசுரோட எல்லாம் விளையாட கூடாது. நீ என்ன பண்ற? போய் சுட்டி டிவி பாரு போ. நீங்க என்ன பண்ண போறீங்க? நானா சமைக்க போறேன். ஏங்க உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? செஃப் தாமு கேள்விப்பட்டிருப்ப, செஃப் ராமு கேள்விப்பட்டிருக்கியா? நீ என்ன பண்ற? வகுத்த நல்லா காலி பண்ணி வை. அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனா சாப்பிட தான் வகுத்துல இடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது சரியா? போ. எதையாச்சும் பண்ணு. போ 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 போ. பசிக்குது, பேசாம நான் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிருப்பேன். கம்மி போதுமா? நல்லா சாப்பிடு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அடி போலி. என் வாழ்க்கையிலே நான் இவ்ளோ டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. செஃப் ராமனா சும்மாவா?
யா திஸ் இஸ் சானு. மே ஐ நோ ஹூஸ் திஸ்? நான் மேட்ரிமோனி சைட்லேருந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எடுத்தேன். ஆக்சுவலி நீங்கள் செகண்ட் மேரேஜுக்காக மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. மே ரைட்? உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன். ஐ லைக் இட் வெரி மச். அதான் பேசி பார்க்கலாம்னு கால் பண்ணேன். நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கள், நம்ம நேரில் மீட் பண்ணலாம். ஐயோ சாரிங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ப்ரொஃபைலை ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இட்ஸ் ஓகேங்க. விஷ் யூ ஹாப்பி மேரி லைஃப்ங்க. செகண்ட் மேரேஜா? தேங்க்யூங்க. என்ன சொல்கிறோம்? ஏங்க சாப்பிடுங்க, என்னாச்சு? யாருக்கு செகண்ட் மேரேஜ்க்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சொன்னீங்க? எனக்கு தான். நான் என்கேஜ்மெண்ட் ஆனோடனே ப்ரொஃபைலை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசவே இல்லை? தரகர் என்னை பற்றி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாரா? சொன்னாரு. அதனால தாங்க நான் பேசலை. இது உங்களுக்கு செகண்ட் மேரேஜா? ஆமா, புரோக்கர் கிட்ட எல்லாமே தெளிவா சொல்லி விட்டுருந்தோமே. அவரு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னார்ல? சொன்னாரு. அப்பாடா, ஷாக் ஆகிட்டேங்க. உங்களுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களோன்னு. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டுங்க, ஃபுல் கட்டுக்கட்டேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நான் வாழ்க்கையில் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதே இல்லை. ஜானுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தரகர் உங்ககிட்ட சொன்னாராமா? ச்சே, என்னடா லூசு மாதிரி பேசுற? அவளுக்கு எங்கடா கல்யாணம் ஆச்சு? நான் உனக்கு அப்படியே பொண்ணு பாப்பேன். யாராச்சும் ஏதாவது சொல்றாங்கன்னு நம்பிராத, குடும்பத்தை கலைச்சு விட்டுருவாங்க. எந்த அம்மா ஆச்சு தான் புள்ளுக்கு எச்சலையில சோறு போடணும்னு நினைப்பாங்களாடா? சொல்லு, என்னடா அங்க ஏதாவது பிரச்சனையா? அதான் ஒண்ணும் இல்ல, நான் கூப்பிடுறேன், வை. ஹலோ ஹலோ, சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? உங்க சொந்தத்துல யாருக்காவது வரன்னு பார்க்கணுமா? யோ, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்ச? அச்சச்சோ, யோ கேக்குதா இல்லையா? என்னத்த சொல்றது? ஹலோ ஹலோ யோ, ஹலோ 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 ஹலோ, கிடைக்கிற இடத்துல வந்து பேசுப்பா. அடிங்க, என்ன ஃப்ராடா இருக்கும் அப்படியே. ஷோ, எல்லாமே தெளிவா சொல்லிட்டு இருந்தோமே. அவரு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னார்ல? ஷாக் ஆகிட்டேங்க. உங்களுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எங்க எங்க இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா அப்பா வந்துட்டாங்க, வாங்க. நீ போ, நான் வரேன். சரி. ஐயோ, போனுக்கு என்னாச்சு? தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. நான் வேணா என்னோட பழைய போன்ல உங்களோட சிம் போட்டு தரவா? வேணாம், எனக்கு பழசு பிடிக்காது. அப்புறம் உங்க இஷ்டம். வாங்க மாப்பிள்ள, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி தரட்டுமா? மத்தியானமே இவ எப்படி சமைச்சாலோ தெரியல. ஐயோ அம்மா, நான் எங்கம்மா சமைச்சேன்? அவர் தான் சமைச்சாரு. அப்படியா? வேற லெவல்ல இருந்துச்சுமா. ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா எங்க? அவர் மாடியில இருக்காரு.
ஏமா மாப்பிள்ள உருன்னு இருக்காரு? மா அவர் மூஞ்சே அப்படிதாம்மா. சண்டைலாம் எதுவும் இல்லம்மா, நீ அதை விடு. மாமா எப்படி இருக்காரு? மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள ஒரு பெக் போடுறீங்களா? நான் எப்பெல்லாம் சந்தோஷமாவோ சோகமாவோ இருப்பனோ அப்பெல்லாம் கொஞ்சம் குடிப்பேன். மாப்பிள்ள நீங்களும் குடிங்க வாங்க. என்ன மாப்பிள்ள ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? யோ என்ன குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? என்ன என் குடும்பத்தையும் ஏமாத்தி விவாகரத்தான பொண்ணை ஏன் தலையில கட்டி வச்சிருக்கீங்க? அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? யோ நீலாம் அவளுக்கு அப்பனா இல்ல மாமாவையா? எவன்டா இழிச்சு வாங்கி கிடப்பான்னு அவனுக்கு கூட்டி கொடுத்துருக்க. நீங்கெல்லாம் ஒரு குடும்பம், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இங்க பாரு, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மாப்பிள்ள புருஷன் எவனாவது வீட்டை பக்கம் உறவு முறை கொண்டாடிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கவேன், ஒருத்த செருப்பை கழட்டி தலைமலி அடிப்பேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். உங்க கோவம் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா என் பக்கம் இருக்க நியாயத்தையும் கொஞ்சம் கேட்டுட்டு போங்க மாப்பிள்ள. சத்தியமா நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. அந்த தரகருக்கு முன்னாடி இப்பதான் சொல்றான் இத பத்தி உங்க குடும்பத்துக்கு எதுவுமே தெரியாதுன்னு. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், ஆனா நாங்க பொய் எதுவும் சொல்லல மாப்பிள்ள. இந்த கேவலமான விஷயத்த எங்க வாயால எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் அந்த தரகர்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னோம். ஆனா அந்த தரகர் இப்படி ஏமாத்துவான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலாமா? யோ இப்ப எதுக்கே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஒருத்தன் கூட படுத்து குடும்பம் நடத்துற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் மகான் கிடையாது. அப்பா பொண்ணு புரோக்கர் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா? போயாங்கிட்டு மாப்பிள்ள நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்ணு யாரு கூட இப்ப படுக்கல மாப்பிள்ள. அவளை கெடுத்து சீரழிச்சிட்டாங்க. ஜானு எங்களுக்கு ஒரே பொண்ணு. வரம் வாங்கி தவம் வாங்கி ரொம்ப வருஷமா புள்ள இல்லாம இருந்த எங்களுக்கு கிடைச்ச வரம் அவ. அவளை நாங்க எங்க கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம குழந்தையையும் அவங்க குழந்தைய நினைச்சு பாப்பாங்கன்னு தான் அக்கம் பக்கத்துல பழக விட்டோம். பக்கத்து வீட்டு பொறுக்கி தாய் எது தாரம் எதுன்னு தெரியாத பையன் கஞ்சா போதையில குழந்தைன்னு கூட பார்க்காம ஜானுவை கடத்திட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு 4 பேரோட சேர்ந்து நாசம் பண்ணிட்டாங்க மாப்பிள்ள, நாசம் பண்ணிட்டாங்க. என் பொண்ணோட உயிர் மட்டும்தான் இருந்துச்சு மாப்பிள்ள. தப்பு பண்ண நாயகன் யாரையும் உயிரோட விடக்கூடாதுன்னு அவனுங்களை கண்டத்தனமா வெட்டி கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி என் தம்பி முந்திக்கிட்டான். அந்த 4 பேரையும் கொடூரமா கொன்னு 2 ஆயுள் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டான். பாவம் செஞ்சவங்க இந்த பூமியை விட்டு போனாலும் அவங்க செஞ்ச பாவம் இந்த பூமியில தான் இருக்கும். என் பொண்ணுக்கு அன்னையில இருந்து ராத்திரி தூக்கமே வர்றதில்ல. அந்த சம்பவத்தை நினைச்சு நினைச்சு கதறுவா, அழுவா. எனக்கு என்ன பண்றேனே தெரியல மாப்பிள்ள. நான் எதையாச்சும் மறக்கணும்னா கொஞ்சமா குடிப்பேன். அது மாதிரிதான் என் பொண்ணுக்கு ஒரு நாள் கொஞ்சமா ஊத்தி கொடுத்தேன். அவ அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டா. என் பொண்ணு குடிகாரி ஆனதுக்கு காரணம் நான் தான் மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள, நான் தான். அவளுக்கு குடிக்கலனா அந்த படுபாவிங்க முகம் ஞாபகத்துக்கு வந்துடும். அதனாலதான் மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. என் பொண்ணுக்கு உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு மாப்பிள்ள. ஏன் எதுக்குன்னு தெரியல மாப்பிள்ள. அந்த ஆண்டவன் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டான். நீங்க எப்ப வேணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள, என் பொண்ணு உங்களுக்கு விவாகரத்து கொடுத்துடுவா. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நாங்க யாருமே நினைக்கல மாப்பிள்ள, யாருமே நினைக்கல. மாமா நீங்க எந்திரிங்க, எந்திரிங்க மாமா, எந்திரிங்க. எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நீங்க அழுகாதீங்க. மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க.
தூங்கலாமா? என்ன உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்குமா? இது என்ன கேள்வி? எந்த பொண்டாட்டிக்காச்சும் அவங்களோட புருஷனை பிடிக்காம இருக்குமா? ஏன் என்ன பிடிக்கும்? லவ்வுக்கு லாஜிக்கே கிடையாது. ஏன் எதுக்கெல்லாம் தெரியல. ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. உன் கண்ணு, நீ என்னை பார்த்து வைக்கப்பட்ட விதம், உன்னோட இன்னசென்ஸ். உன் கண்ணில் நான் நம்மளோட ஃபியூச்சரை பார்த்தேன். இதுக்கு மேல பிடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன? நான் ஒன்று சொல்லவா? நீ செகண்ட் மேரேஜ்க்கு அப்ளை பண்ணது, உன் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. தரகர் ஏமாத்தி தான் இந்த கல்யாணத்தை நடத்தினான். ஹே, ஒரு நிமிஷம். என்ன தொடாத விடு. ஒரு நிமிஷம் நில்லு. எனக்கு ஏன் தெரியுமா உன்னை பிடிச்சிச்சு? இவ்வளோ பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு கெத்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க பாத்தியா? அந்த தைரியம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. தூக்கம் வரலன்னு தானே இந்த கர்மத்தெல்லாம் குடிச்சிட்டு இருக்க. இனிமே உனக்கு தூக்கம் வரணும்னா என்னை கட்டிப்பிடிச்சுக்கோ. கண்டிப்பா தூக்கம் வரும். நான் உன் பக்கத்துல இருக்கும்போது என் முகம் மட்டும்தான் உன் ஞாபகத்துக்கு வரும், வேற யார் முகமும் வராது. சாரி, நான் சத்தியமா ஏமாத்தணும்னு நினைக்கல. நிஜமா சாரி. அழாத ஜானு, அழாத. ஹே, அழாதன்னு சொல்றேன்ல. ஹே, இங்க பாரு, நீ அழாத. நீ என்னை ஏமாத்தல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 நாய் சேர்ந்து உன்னை கடிச்சிருச்சு. இவ்வளோ நாளா நைட் ஆனா அந்த வலியை மறக்கிறதுக்கு தான் இந்த மருந்தை குடிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அந்த நாய்ங்க கடிச்ச வலி திருப்பி வரவே கூடாது. லவ் யூ ஜானு, யூ ஆர் மைன்.